வணக்கம். இது தந்தையின் இன்று. வரவேற்பது பிரியவதனா. தமிழகத்தில் பரவலாக கொட்டி தீர்க்கும் கனமழை. 5ஆம் கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. குமரி, நெல்லை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு படை குழுக்கள். மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. 3 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 49 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி உள்ளிட்ட தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல். ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காலத்திலும் அதிமுகவில் இணைக்கப் போவதில்லை. எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலுடன் இதனை தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தகவல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலை அல்ல, கொலை. குற்றவாளிகளை போலீசார் விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் MP திருநாவுக்கரசர் இன்று கருத்து. சென்னையில் பால்கனியில் தவறி விழுந்து மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் தற்கொலை. கோவையில் பெற்றோர் வீட்டில் இருந்தபோது இன்று விபரீத முடிவு. காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி ஆம் ஆத்மி கட்சியினர் தடையை மீறி பேரணியாக சென்றதால் பரபரப்பு. ஒரு கெஜ்ரிவாலை கைது செய்தால் 1000 கெஜ்ரிவால் பிறப்பார்கள் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவேசம். சென்னை அணியை சாய்த்து பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றிற்குள் நுழைந்திருப்பது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்தும் சென்னை அணியின் செயல்பாடு பற்றியும் ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சதீஷ் முருகன், கார்த்திக், பவித்ரகுமார், பிரபு மற்றும் பாலாஜி வழங்கிய தகவல்கள் இவை. கடைசி ஓவர். பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற 17 ரன்கள். தோனி முதல் பந்தை மைதானத்தை விட்டு வெளியே பறக்கவிடும் போது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றனர் CSK ரசிகர்கள். ஆனால் அடுத்த பந்தே தோனி அவுட். அவ்வளவுதான். ஆட்டம் RCB பக்கம். கடந்த சீசனில் ரிங்கு சிங்குவிடம் 5 சிக்சர்கள் கொடுத்து கடும் விமர்சனத்திற்குள்ளான யாஷ் தயால் கடைசி ஓவரை அபாரமாக வீசி ஹீரோவாக ஜொலித்தார். கடைசி வரை திக் திக் என நடந்த போட்டியில் 5 முறை சாம்பியனான சென்னை அணியை சாய்த்து பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது பெங்களூரு அணி. தொடரின் முதல் பாதி முடியும் போதே முதல் அணியாக வெளியேறிவிடும் என விமர்சிக்கப்பட்ட பெங்களூரு அணி அதிலிருந்து வெகுண்டெழுந்து வெற்றி நடை போடுகிறது. பேட்டிங்கிலும் ஃபீல்டிங்கிலும் விராட் கோலியின் ஆக்ரோஷமான செயல்பாட்டை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். வெற்றியை தொடர்ந்து பெங்களூரு உட்பட கர்நாடகாவின் பல நகரங்களில் விடிய விடிய ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொது இடங்களில் ஒன்று கூடி உற்சாகமடைந்தனர். பிளே ஆஃப் சுற்றுக்கு பெங்களூரு அணி தகுதி பெற்றது குறித்து கோவையை சேர்ந்த மணி, எழில், பல்லாவரத்தை சேர்ந்த வாசுதேவன் கூறுகையில், மேட்ச் RCB போகான்னு தான் நினச்சேன். நானும் அதான் நினச்சேன். ஆனால் போயிட்டானுங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சென்னை நல்லா தான் விளாண்டானுங்க. தோனி கொஞ்சம் முன்னாடி இறங்கி தான் ஜெயிச்சிருக்கு. நான் நல்லா விளையாடுறேன், கப்படிப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும். நல்ல ஒரு ஃப்ளோவில் தான் இருக்காங்க. பேட்டிங் ஃபீல் நல்லா இருக்குது. பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. 10th பிளேஸ் வந்து ஒரு கம்பேக் தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் CSK தோற்று வெளியே போனது. போட்டிக்கு பிறகு சில RCB ரசிகர்கள் சென்னை ரசிகர்களை ஜெர்சியை கழற்ற சொல்லி விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்ததால் சோகத்தில் மூழ்கிய CSK ரசிகர்கள் இன்னமும் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து வருகின்றனர். அதிலும் தோனி இடிந்து போனபடி இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த ஒற்றை காட்சி சோகத்தின் உச்சம். சாம்ராஜ்யங்கள் சரியலாம், சாகாவரம் கொண்ட படைத்தலைவன் மடிவதில்லை, நன்றி தோனி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நிகழ்ந்தார். இதுதான் தோனியின் கடைசி போட்டியா அல்லது தான் நம்பிக்கை தெரிவித்தபடி சேப்பாக்கத்தில் தான் தோனி தனது கரியரை முடிப்பாரா என்பது ரசிகர்களிடம் எழும் கேள்வியாக உள்ளது. இதுகுறித்து மதுரையை சேர்ந்த அபிராமி, அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த பார்த்திபன், பல்லாவரத்தை சேர்ந்த கணேஷ் கூறுகையில், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் தலை தோனி அடுத்த டைம் கப்போட அவர் வின் பண்ணி வரணும். அதுக்கப்புறம் தான் அவர் ரிட்டையர்ட் ஆகணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தோனி கையால் ஒரு கப்பு பார்க்கணும். கடைசியாக அவர் தலைமையில் ஒரு கப் அடிச்சுட்டு தான் தோனி சென்னையை விட்டு போகணும். லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தானே. ஸோ
ஒரு 90% அவர் இருப்பாருன்னு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இதனிடையே போட்டி முடிந்த பிறகு ஆர்சிபி வீரர்களுக்கு கை கொடுக்காமல் தோனி மைதானத்தை விட்டு வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் பிளே ஆஃப் சுற்றில் யார் யாருடன் மோதுவார்கள் என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுள்ளது. அடுத்ததாக கொல்கத்தாவிற்கு எதிராக நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் வெற்றி பெற்றால் 2ஆம் இடத்திற்கு முன்னேறும். அதே போல செவ்வாய் அன்று நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ரவுண்டில் கொல்கத்தாவிடம் ராஜஸ்தான் அணி மோதும். மாறாக ராஜஸ்தான் தோல்வி அடையும் பட்சத்தில் கொல்கத்தா, ஹைதராபாத் ஆகிய அணிகள் குவாலிஃபயர் சுற்றிலும், ராஜஸ்தான், பெங்களூரு அணிகள் எலிமினேட்டர் ரவுண்டிலும் பல பரீட்சை நடத்தும். பிரியா. நன்றி சதீஷ் முருகன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து குமரி, நெல்லை, நீலகிரி மாவட்டங்களில் மீட்புப் படை தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் டெல்ஜின் ராமசுந்தரம் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு இன்று அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, நீலகிரி மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 9 குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லையில் 90 பேர் கொண்ட குழு தயார் நிலையில் உள்ளதாக மாநில பேரிடர் மீட்புக் குழு உதவி ஆணையர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். மழை அதிகமாக வந்துச்சுன்னா அதை சந்திக்கிறதுக்கு எல்லா வழியிலுமே அனைத்து நவீன உபகரணங்களுடன் செயல்பட தயாராக இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு எந்த பயமும் இல்லை. எந்த தைரியமான ஒரு பேரிடர் ஏற்பட்டாலும் அதில் நாங்கள் அவங்களுக்கு உதவுறதுக்கு 24 மணி நேரமும் தயாராக இருக்கிறோம். குமரியில் தொடர் கனமழையால் பேச்சுப்பாறை அணை நிரம்பி வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதால் தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல மதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆரப்பாளையம் சுரங்கப்பாதையில் வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து பாதித்தது. விருதுநகர் மாவட்டம் பாப்பநத்தம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல இடங்களில் கடல் அலைகள் 1.5 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடலில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதாகவும் இந்தியாவில் வருகிற 31ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் டெல்ஜின் வழங்கும் கூடுதல் தகவல். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதிகன மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் விருதுநகர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அதிகன மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரியா. நன்றி டெல்ஜன். சென்னை திருமுல்லைவாயல் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தவறி விழுந்த குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையின் தாய் இன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சண்முகம் மற்றும் கார்த்திக். சென்னை அடுத்த திருமுல்லைவாயிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த வெங்கடேஷ் ரம்யா தம்பதிக்கு 6 மாத பெண் குழந்தை உள்ளது. கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி குடியிருப்பின் 4வது மாடி பால்கனியில் நின்று ரம்யா தனது குழந்தைக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்த போது குழந்தை தாயின் மடியிலிருந்து தவறி 2வது தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள தகர மேற்கூரையின் மீது விழுந்தது. ரம்யாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் மேற்கூரை விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தையை லாவகமாக மீட்டனர். வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளானதை அடுத்து வெங்கடேஷ் ரம்யா தம்பதி கோவை மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் உள்ள ரம்யாவின் பெற்றோர் வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் இன்று வீட்டில் யாரும் இல்லாத போது குழந்தையின் தாய் ரம்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரம்யாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்து காரமடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல்.
மன அழுத்தத்தின் காரணமாக ரம்யா தற்கொலை செய்து கொண்டிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குழந்தை மீட்கப்பட்ட சம்பவத்தில் அந்த சில வாரங்களாக ரம்யா அந்த சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை ஆபாசாகவும் அவதூறாகவும் இருந்ததுனால அதனால் மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரியா. நன்றி கார்த்திக். திருச்சி ரயில் நிலையத்தில் விதிகளை மீறி நடனமாடி ரீல் செய்த இளம் பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் தினேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் திரைப்பட பாடலுக்கு மாடர்ன் உடையில் 3 இளம் பெண்கள் நடனமாடி அதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்துள்ளனர். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரயில்வே துறையின் விதிகளின்படி ரயில் நிலையத்தில் இதுபோன்று வீடியோ எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இந்நிலையில் அனுமதியின்றி வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தவர்கள் யார் என்பது குறித்து திருச்சி மாவட்ட ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விதிமுறைகளை மீறிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் தினேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். காட்சிகளை எடுத்தது யார், அதனை சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டது யார், இந்த பாடலுக்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த மாணவிகள் யார் என்பது குறித்தான விசாரணையானது ரயில்வே காவல்துறையின் மூலம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசிற்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. சென்னையில் முதல்வர் வீட்டுக்கு மதுபோதையில் மனு அளிக்க வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசுக்கு இன்று கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தை எந்த காலத்திலும் அதிமுகவில் இணைக்கப் போவதில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இன்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை. இது அடிப்படை ஆதாரமற்றது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலை அல்ல, கொலை என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலிலிருந்து உடம்பு முழுதும் கம்பியால் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் அந்த மரணம் உள்ளது. கொலை நடந்திருக்கிறது. யாரும் தற்கொலை பண்ணிக்கிறவன் தானே கம்பியை சுத்திக்கிட்டு தீ வச்சுக்கிட்டுலாம் தற்கொலை பண்ணிக்க முடியாது. அதே சமயம் ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்காது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரத்தில் வீட்டின் அருகே தாழ்வாக சென்ற உயர் மின்னழுத்த கம்பியில் சிக்கி கிஷோர் ராகவ் என்கின்ற 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணு நிலையத்தில் பணிபுரிந்த கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவறுதலாக துப்பாக்கி வெடித்ததா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் 19வது ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் வில்லியம், ஹரிஹரன் வழங்கிய தகவல்கள் இவை. உதகை அரசு ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சி நிறைவு நாளான இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பிரம்மாண்ட புறா, குட்டியுடன் தாயானை உட்பட பல்வேறு வகைகளில் விதவிதமாக காட்சிப்படுத்தப்பட்ட மலர் சிற்ப வடிவங்களை ஏராளமானோர் பார்த்து மகிழ்ந்தனர். இதுகுறித்து உதகைக்கு வந்த சென்னையை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் திவ்யபாரதி சந்திரகலா கூறுகையில், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது. பிங்க், ரெட்டு, எல்லோ எல்லா கலர்லுமே ஃப்ளவர்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ இது என்னோட லாஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ கிளைமேட்டும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டெக்கரேஷனும் செம்மையாக இருக்குது. ஸோ முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு தான் வந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் ஆனால் நல்லா இருக்குது எல்லாமே. கொடைக்கானலில் மலர் கண்காட்சியையொட்டி நடைபெற்ற லேசர் ஷோ சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. வண்ண கதிர்வீச்சுகள் சுற்றுலா பயணிகள் மீது விழுந்தபோது சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதேபோல் மோயர் சதுக்கம், பைன் மரச்சோலை, பில்லர் ராக், குனாகுவை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி குதிரை சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். இதனிடையே புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் கடலில் இறங்க அனுமதிக்கவில்லை. மேலும் கடலில் இறங்கியவர்களையும் போலீசார் வெளியேற்றியதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இதில் மொத்தம் 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி ஏற்பாடுகள் இன்று தீவிரமாக நடைபெற்றன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ஜார்க்கண்ட் மாநிலம் சிங்பூம் நகரில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, ராகுல் காந்தி மாவோயிஸ்ட் போன்று பேசி வருவதால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் யோசிப்பதாக சாடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் இணைந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது கட்டுக்கடங்காத கூட்டத்தில் தடுப்புகளை உடைத்து மேடையை நோக்கி தொண்டர்கள் செல்ல முயன்றதால் இருவரும் பேசாமலேயே அங்கிருந்து சென்றனர். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி தடையை மீறி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் பேரணியாக சென்ற ஆம் ஆத்மி கட்சியினரை பாதி வழியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு கெஜ்ரிவாலை கைது செய்தால் தனது பாரத அன்னையின் வயிற்றில் இருந்து 1000 கெஜ்ரிவால் பிறப்பார்கள் என குறிப்பிட்டார். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் சிசிடிவி பதிவுகளை எடுத்துச் சென்றனர். திருப்பதியில் சாமி தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டது பரபரப்பானது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலின் போது ஃபருக்காபாத் தொகுதி பாஜக வேட்பாளருக்கு இளைஞர் ஒருவர் 8 முறை வாக்களித்ததாக பரவும் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 49 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். ராஜா, ஐந்தாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்ததா? பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மக்களவைத் தேர்தலுக்கான 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் முதலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் தரப்பில் செய்யப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 8.95 கோடி பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். 9.47 லட்சம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். 94,732 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் 85 தாண்டியவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் 100 வயதை கடந்தவர்கள் 24,000 சொச்சம் பேர் இருப்பதனால் அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேர்தல் ஆணைய தரப்பில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இதேபோல் மாநில எல்லை மற்றும் சர்வதேச எல்லைகளும் உஷார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. போர்ச்சுகல் வான்பரப்பில் விண்கல் ஒன்று கடந்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாட்டில் சனிக்கிழமை இரவு வானத்தில் திடீரென தோன்றிய விண்கல் பல 100 கிலோமீட்டர்களுக்கு இரவு வானத்தை ஒளிரச் செய்தது. ஆனால் இது பூமியின் எந்த பகுதியில் விழுந்தது என இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த பொருள் வால் நட்சத்திரத்தின் சிறிய துண்டாக இருக்கலாம் என ஐரோப்பிய விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வானில் தோன்றிய திகைப்பூட்டும் இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.